கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளிடம் இரண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் இந்த வழக்கை விசாரிச்சு வரும் சிபிஐ அதிகாரிகள் கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில கரூர் மேற்கு மாவட்ட தாவேகா செயலாளர் மதியழகன், மாநில பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் தாவேகாவை சேர்ந்த சிலர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில புஸ்ஸி ஆனந்த், நிர்மல்குமார், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் உள்ளிட்டோரை நேரில் அழைச்சு சிபிஐ அதிகாரிகள் நவம்பர் 24ஆம் தேதி விசாரணை நடத்தினாங்க. இந்த நிலையில தாவேகா நிர்வாகிகளிடம் இரண்டாவது நாளாக செவ்வாய்க்கிழமையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டாங்க. புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் ஆஜராகி சிபிஐ கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காங்க.